புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இன்றைக்கு நமது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே தலைகுனிவை ஏற்படுத்திய ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? முதலில் அதை போன்ற சம்பவம் நடைபெறுவதற்கு மூல காரணமாக இருந்தது எதுங்க? அதை தான் பாருங்க இந்த காணொலிகளை ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிகளை போயிடும். இந்த புகைப்படத்திலோ அல்லது வீடியோவிலோ நாம் காணுகின்ற இந்த காட்சி தான் நமது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கிறது. நாடு முழுக்க ஓடும் ரயிலில் கையில கத்தி அருவாளோட இருக்கிற இந்த நபருடன் சேர்ந்து மொத்தமாக 4 பேர்கள், அதில் 2 பேர் திருத்தணியை சேர்ந்தவர்கள் மற்றும் 2 பேர் அரக்கோணத்தை சேர்ந்தவர்கள். இந்த 4 பேரும் சிறார்கள், மைனர்ஸ், மேஜர் கிடையாது, ஓட்டு போடுற வயசு கூட கிடையாது, சிறுவர்கள். இவர்கள் யாரோ ஒரு நபரை தாக்குவது போன்ற வீடியோ ஒன்று ரீல்ஸ்ல வைரல் ஆகுது. அதாவது இந்த மாதம் டிசம்பர் 2025 கடந்த 27ஆம் தேதி அன்று இந்த 4 சிறுவர்களும் சேர்ந்து கொண்டு யாரோ ஒருவரை கடுமையாக அரிவாளால் கொண்டு தாக்குகின்ற காட்சி சமூக வலைதளங்களில் ரீல்ஸ் வழியாக வைரலாகி கொண்டிருந்த அந்த காட்சியை பார்க்கும்போது பதபதைக்க வைத்தது. நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம எந்த ஒரு காணொலி பதிவிட்டாலும் அது சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை பதிவிடுவது வழக்கம் என்று. ஆனால் இந்த காணொலிக்குண்டான ஆதாரங்களை கண்டிப்பாக வீடியோ காட்சிகளாக பதிவிட முடியாது. ஏனென்றால் அதை போன்ற ஒரு கொடூரமான தாக்குதல், அப்படி தாக்கி கொண்டிருக்கும் வேளையில் அவர்கள் பேசிய அந்த உரையாடல்கள் மிகவும் கொடூரமாக இருந்தது. அதனாலதான் பாருங்க, அது சம்பந்தப்பட்ட வீடியோ காட்சிகள் எதுவும் பதிவிட முடியாமல் அது சம்பந்தமான புகைப்படங்களை மட்டுமே இங்கு காட்சிப்படுத்தி இருக்கும். கடந்த 27ஆம் தேதி அன்று திருத்தணியில் ஒரு 20 முதல் 22 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் இரத்த வெள்ளத்தில் இருப்பதை கண்டு அக்கம்பக்கத்தில் இருக்கிற மக்கள் காவல்துறைக்கு தெரியப்படுத்துறாங்க. விரைந்து வந்த காவல்துறை அந்த இளைஞரை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அந்த இளைஞரிடம் நடத்திய விசாரணையில் தான் தெரிய வருகிறது, அந்த நபரின் பெயர் சூரஜ், ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர். 2 மாதங்களுக்கு முன்பாக அவர் வீட்டில் சண்டை போட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. ஒடிசா மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்த இந்த சூரஜ் என்கின்ற நபர் கடந்த 2 மாதங்களாக ரயிலில் யாசகம் பெற்று வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் கடந்த 27ஆம் தேதி அன்று இந்த சூரஜ் என்பவர் இரத்த வெள்ளத்தில் கண்டெடுக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். சென்னையிலிருந்து திருத்தணிக்கு சென்ற ரயிலில் பயணம் செய்த இந்த சூரஜ் என்பவரை சுற்றி வளைத்து தாக்கிய அந்த 4 சிறுவர்கள் யார் என்பதை விசாரணையில கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இந்த சூரஜ் என்கின்ற இவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, கையில் கத்தியை வைத்துக் கொண்டு கீழே அமர்ந்திருக்கும் இந்த சூரஜ் என்பவரை பார்த்து அந்த பையன் சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடி நிற்கிற காட்சி ஒன்று இன்ஸ்டாகிராம்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. பிறகு அந்த சூரஜிடம் நடத்திய விசாரணைக்கு பிறகுதான் அவரை சுற்றி நின்று தாக்கிய சிறுவர்களில் இந்த பையனும் ஒன்று என்பதை காவல்துறை கண்டறிகிறார்கள். உடனடியாக 28ஆம் தேதி அன்று திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டில் வசிக்கும் ஒரு சிறுவனை கைது பண்றாங்க. சூரஜை தாக்கிய அந்த 4 பேர்களில் ஒரு சிறுவனை கைது செய்து விசாரித்ததை அடுத்து பாக்கி 3 பேரும் கைது செய்யப்படுகிறார்கள். இதற்கு இடையில் வைரலாகி கொண்டிருக்கும் இந்த தாக்குதல் வீடியோ சம்பந்தமான கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷனே எழுதி ஒரு ஸ்கிரிப்ட் சினிமாவே எடுத்து முடிக்கிறாங்க சோசியல் மீடியாவில். வட மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர் என்கின்ற காரணத்திற்காக மட்டுமே அந்த சூரஜ் தாக்கப்பட்டார். சோசியல் மீடியாவை விட இன்னும் ஒரு படி மேல போயிட்டு நேஷனல் மீடியா, ஆங்கில ஊடகங்களில் பாருங்க, இல்லை இது ஒண்ணு மட்டும் கிடையாதுங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு பிழைப்பை தேடி வருகின்ற வடமாநிலத்தைச் சேர்ந்த மக்களுக்கு தொடர் தாக்குதல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது ஒன்று மட்டும் கிடையாது, ஏராளமாக நடக்கிறதுன்ட்டு தீர்ப்பு எழுதி முடிச்சிடுறாங்க நேஷனல் ஊடகங்கள்ல. ஆனால் சூரஜை தாக்கி அந்த 4 சிறுவர்களிடம் விசாரித்த பிறகுதான் உண்மை என்னவென்று தெரிய வருகிறது. அந்த 4 சிறுவர்களும் சாதாரணமானவங்க கிடையாதுங்க, ரீல்ஸ் வெறியர்கள். இதற்கு முன்பாகவே இந்த ரீல்ஸ் வெறியர்கள் ஓடுகின்ற ரயிலில் பயணித்து கையில கத்தியெல்லாம் வச்சுட்டு சும்மா நின்றுகிற பெரியவர்கள்கிட்ட எல்லாம் பாருங்க வம்பு சண்டை இழுக்கிற மாதிரி, அவங்களை அடிக்க போற மாதிரி வீடியோ எல்லாம் ஷூட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸா பதிவிட்டு ரசிச்சுக்கிறாங்க. பிறகு இந்த ரீல்ஸ் வெறியர்களின் இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்கறாங்க காவல்துறை. அதற்கு பிறகுதான் எல்லாருக்குமே தெரியுது இதை இவர்கள் வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. பல முறை கையில கத்தி, அருவாள் போன்ற ஆயுதங்களோடு ரயில் ஏறி அங்க இருக்கிற பயணிகளுக்கு தொல்லை கொடுத்து வீடியோ காட்சிகளை எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட போட்டு லைக் வாங்குற வெறி பிடிச்ச கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று இவர்களின் அந்த ரீல்ஸ் பேஜ் எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருகிறது.
இது இவர்கள் ஒரு பிழைப்பாகவே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று. இதனால் வரைக்கும் கையில் கத்தியோ அருவாளோ போன்ற பயங்கரமான ஆயுதங்களை வைத்துக் கொண்டு மிரட்டுவது போன்ற காட்சிகளை மட்டுமே படமாக்கி கொண்டிருந்த இவர்களின் எக்ஸ்ட்ரீம் பாருங்க எங்க போயிருக்குன்னா, அந்த சூரஜ் என்கின்ற நபரை வெற்ற வரையும் போயிருக்குது. இந்த ரீல்ஸ் வெறிபிடித்த கும்பல் சூரஜை சுற்றி நின்று தாக்கி அந்த காட்சியையும் வீடியோ எடுத்து அதையும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சென்னையிலிருந்து திருத்தணிக்கு சென்று கொண்டிருந்த ரயிலில் பயணித்துக் கொண்டிருந்த அந்த சூரஜ் என்கின்ற நபரை ஸ்டேஷன் வந்ததும் இறக்கி தாக்கி இரத்த வெள்ளத்தில் இரத்த கோலமாக்கிய இந்த 4 பேரும் கைது செய்யப்பட்டு அதில் 3 பேர் செங்கல்பட்டு கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்படுகிறார்கள். மீதமுள்ள ஒரு சிறுவன் ரொம்ப சிறுவனாக இருக்கின்ற காரணத்தினால் சிறார் நீதி குழுமம் அறிவுறுத்தலின் பேரில் பெற்றோரிடமே அவன் ஒப்படைக்கப்படுகிறான். மேலும் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த சிறுவன் வாய் பேச முடியாதவன் என்றும் சொல்லப்படுகிறது. இதை அடுத்து தாக்குதலுக்குள்ளாகி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த அந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த சூரஜ் என்பவர் இறந்து விட்டார் என்று வழக்கம் போல பாருங்க சோசியல் மீடியால ரூமர் கலப்பத்துக்குன்னு ஒரு கும்பல் இருக்கும் இல்லைங்களா, அந்த கும்பல் சூரஜ் இறந்து விட்டார் என்று பொருளே கலப்புறாங்க. ஆனால் உண்மை அதுவல்ல. சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த அந்த சூரஜ் என்பவர் இறக்கவில்லை, அவர் உயிருடன் தான் இருக்கிறார். அவருடைய சொந்த விருப்பத்தின் பேரில் அவரது சொந்த மாநிலமான ஒடிசாவுக்கு அவர் சென்று விட்டதாக அஸ்ரா கர்க் அவர்கள் தெரிவித்தது. எங்கள் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. அவருடைய கையெழுத்து கூட அங்கே லெஃப்ட் விதவுட் மெடிக்கல் அட்வைஸ் சொல்லுவாங்க. அது அவரோட கையெழுத்து நாங்களும் எங்களுக்கு ஒரு தகவல் வந்துருச்சு, நாங்கள் விசாரித்தோம். அவரோட ஓன் சிக்னேச்சரோட நாங்கள் அந்த டாக்குமெண்ட்டு எங்கள் கையில் இருக்குது. அவர் சேஃபாக இருக்கார். நாங்கள் அங்கே டாக்டர்ஸ்க்கும் விசாரிச்சிட்டோம், ஆஸ்பத்திரி இதுலேயும் விசாரிச்சிட்டோம். இந்த இடத்துல நம்ம யோசிச்சு பார்க்கணும். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்ட்டு ஒரு பெரிய பேரே இருக்கு தமிழ்நாட்டுக்கு. அப்படி இருக்கிற தமிழ்நாட்டோட பேரை மொத்தமா பாருங்க சிதைக்கக்கூடிய வகையில் இந்த 4 ரீல்ஸ் வெறியர்கள், இந்த 4 பேர் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் 8000 பேர், 8000த்துக்கும் மேற்பட்ட ரீல்ஸ் வெறியர்கள் ஊருக்குள்ள சுத்தி நிற்கிறாங்க. இந்த கொடூரமாக தாக்கிய வீடியோவை இந்த 4 வெறியர்களும் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணாங்க இல்லைங்களா, அதுக்கு 8000த்துக்கும் மேல லைக் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கொடூரமான வீடியோவை 8000 பேருக்கு மேல லைக் பண்றாங்கன்னா, இந்த நபர்களை காட்டிலும், இந்த தாக்கிய இந்த நபர்களை காட்டிலும் லைக் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தான் இருக்கிறதுலயே இன்னும் சமூகத்துக்கும் சமுதாயத்துக்கும் மோசமான ஆபத்தை விளைவிக்கக்கூடியவங்க. ஸோ நம்ம கண்ணுக்கு அடையாளப்பட்டு தெரிந்த இந்த 4 பேர் மட்டும் கிடையாது, இந்த 4 பேர் போஸ்ட் பண்ற வீடியோவை ரசிச்சு லைக் பண்ற இதை போன்ற ஆயிரக்கணக்கான வெறியர்கள் இன்னும் பாருங்க நம்ம தமிழ்நாட்டு மக்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம்ம தமிழ்நாட்டில், கோடிக்கணக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு இடையில் இதை போன்ற சில ஆயிரக்கணக்கான விஷ வெறியர்கள் தான் இன்றைக்கு வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்கின்ற பேரே பாருங்க கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கு. குடும்பத்துல பிரச்சனை, அண்ணன் தம்பிகளோட சண்டைன்னு சொல்லிதான் பிறந்த மாநிலமான ஒடிசா மாநிலத்தை விட்டு தமிழ்நாட்டிற்காக பிழைப்பை தேடி சூரஜ் என்பவர் வந்திருக்காரு. அப்படி பிழைப்புக்காக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த அந்த சூரஜ் என்கின்ற ஒரு இளைஞர் இவ்வளவு அடிபட்டு சிகிச்சையில் இருக்கும் போதே என்னை என் பிறந்த ஊருக்கே அனுப்பி விட்டுருங்க, நான் அங்கேயே போய் சேர்ந்துடுறேன்ட்டு தமிழ்நாட்டிற்கு வந்த அந்த நபரை திரும்ப சொந்த மாநிலத்திற்கே துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? அந்த 4 சிறுவர்கள் மட்டும்தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி, அந்த 4 சிறுவர்கள் மட்டும் இதற்கு காரணம் கிடையாது. 4 சிறுவர்கள் தான் மூல காரணம். ஆனால் அந்த 4 சிறுவர்கள் மட்டும் இதற்கு காரணம் கிடையாது. அவங்க போஸ்ட் பண்ற அந்த வெறித்தனமான ரீல்ஸை பார்த்து ரசிச்சு லைக் பண்ணக்கூடிய சில ஆயிரக்கணக்கானவர்கள். முதல் முறை இப்பதான் சூரஜ் என்கின்ற நபரை தாக்குவது போன்ற ஒரு வீடியோ காட்சியை எடுத்து ரீல்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொன்னா இல்லை, இதற்கு முன்பாகவே இதை போன்ற ரீல்ஸ் ஆயுதங்களை கையில் வைத்துக்கொண்டு ரீல்ஸ் போடுறத பல முறை பண்ணியிருக்காங்க. அப்போ சோசியல் மீடியாவில் சைபர் கிரைமோட மானிட்டரிங் பெரிய அளவில் மேஜர் பார்ட்ல மிஸ் ஆனது தான் இதற்கு மூல காரணம். ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பெரிய பெரிய ஆயுதங்களை கொண்டு தாக்குவதை போன்ற காட்சிகள் படமாக்கி பல முறை சோசியல் மீடியாவில் ரீல்ஸாக போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது அதை மானிட்டர் பண்ணலன்னா, அப்போ மானிட்டர் பண்ண தவறியது சைபர் கிரைம் தான். அதற்கு பிறகு ரயில்வே போலீஸ் எங்க போச்சு அவங்களோட சோதனை? இவ்வளவு பெரிய பெரிய ஆயுதங்களோடு ட்ரெயினுக்குள்ள எப்படி வந்தாங்க? அந்த இடத்துல ரயில்வே போலீஸ் ரொம்ப அஜாக்கிரதையா இருந்திருக்காங்க. சின்ன அளவுல இருக்கும் போதே காவல்துறை இதை கண்காணித்து ஒருவேளை தடுத்து நிறுத்தியிருந்தால் சூரஜ் போன்ற ஒரு இளைஞன் இவ்வளவு கொடுமையான முறையில் தாக்கப்பட்டிருப்பதை தவிர்க்கலாம். அந்த வகையில காவல்துறையும் செய்தது கண்காணிக்க தவறியதில் மிகப்பெரிய பங்கு. சிறிய குற்றமோ அல்லது பெரிய குற்றமோ, சின்ன சின்ன குற்றங்கள் எது நடந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாரை முதன்மையாக
கை நோக்கி காட்டும் என்றால் முதல்வர் அவர்களை நோக்கி. ஏனென்றால் ஸ்டேட்டோட ஹோம் டிபார்ட்மெண்ட் நேரடியாக முதல்வர் கட்டுப்பாட்டில் உள்ளது. சாதாரணமாகவே கண்காணிக்க தவறிய முதல்வர், அலட்சியமாக இருக்கிற முதல்வர், உறங்கிக் கொண்டிருக்கும் முதல்வர், விடியா திமுக அரசுன்னு பேசிட்டு இருக்கும் போது தேர்தல் கிட்ட நெருங்குது. அந்த சமயத்துல அதுக்காக நாங்க தேர்தல் அப்படி இப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணலங்க, இருக்கிறத சொல்றோம். தேர்தல் வேற கிட்ட நெருங்குது. அந்த சமயத்தில் இவ்வளவு பெரிய சம்பவம், நம்ம தமிழ்நாட்டுக்கே தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய சம்பவம் நடக்கும் போது இதை அரசியலாக்காம விடுவாங்களா? கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஏங்க, இன்றைக்கு முதல்வராக இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது என்ன சொன்னாரு, என்ன கேட்டாரு? எதிர்க்கட்சி என்றாலே அரசியல் தான் செய்வாங்க, பிறகு எதிர்க்கட்சி அரசியல் செய்யாமல் அவியலா செய்யும்னு கேட்டார் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இன்றைக்கு அவர் முதல்வர், நாங்க எதிர்க்கட்சி எல்லா சம்பவத்திலும் உள்ளே புகுந்து அரசியல் செய்யாமல் அவியலா செய்து கொண்டிருப்போம், அதனால நாங்களும் அரசியல் பண்றோம்னு சொல்லி இது போன்ற சம்பவத்தையும் அரசியலாக்கி ஒட்டுமொத்தமான பழியையும் தூக்கி முதல்வர் திமுக, விடியா திமுக அரசுன்ட்டு வேமா சூசோ இல்லாம பரப்புறாங்க. சரி, இது ஒரு ஓரமாகட்டும். இப்போ தாக்கிய அந்த 4 சிறுவர்களும் போதையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. சார், அவங்க எல்லாம் போதையில் தான் இருந்தாங்களா? நீங்க கைது பண்ணும் போதும் இது குறித்து ஐஜி அஸ்ராகர் அவர்கள்கிட்ட கேட்கும் போது அவர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது. சேம் கொஸ்டின். அதான் முதற்காட்டு விசாரணை பொறுத்திருக்கும். நீங்கள் சொன்னது சோஷியல் மீடியா ஹேண்டல்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மென்ஷன் ஆனது உண்மை தான். எங்களுக்கு எந்த விதமான இது வரைக்கும் எவிடன்ஸ் இல்லை தட் ஒரு பர்டிகுலர் நார்காட்டிக்ஸோ இதுதான் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் எ சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ we need some time to clarify that. அஸ்ராகர் அவர்கள் இதை போல தெரிவித்ததை அடுத்து, அப்படியெல்லாம் கிடையாது, யார் சொன்னது? இந்த 4 சிறுவர்கள் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டிலே போதை கலாச்சாரம் எங்கு பார்த்தாலும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. சர்வசாதாரணமாக எங்கு சென்றாலும் போதைப் பொருள் பொட்டி கடைகளில் கூட ஈஸியாக கிடைக்கிறது. விடியா திமுக அரசு இதற்கு முழு காரணம் இருக்கட்டும், தப்பு கிடையாது. இந்த போதை கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் பெருகிவிட்டது, வளர்ந்து எங்கேயோ போயிட்டு இருக்குன்னு சொல்ற இந்த போதை பொருள் என்கின்ற ஆணி வேறு எங்கிருந்து வருகிறது என்பதை சும்மா கிடையாதுங்க, ஆதாரபூர்வமாக இந்த காணொலிக்குள்ள சொன்னா தேவையில்லாம குழப்ப வேண்டிய சூழ்நிலை உருவாகிடும். அதனால இந்த காணொலியை தொடர்ந்து நாளைக்கு மறுதினம் ஒரு காணொலி வெளியிடுவோம் இல்லைங்களா? அந்த காணொலியில் இந்த போதையோட ஆணி வேறு எங்க இருக்குன்றத அந்த காணொலியில் பார்க்கலாம். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடியா திமுக அரசுன்னு சொல்வதை தொடர்ந்து வேமா சூசோ இல்லாம விஜய், அங்க பாத்தீங்களா எவ்வளவு எப்பேற்பட்ட உத்தமமான பதிவு பண்ணிக்காரு இந்த திருத்தணி சம்பவத்தை குறித்து. வழக்கம் போல விஜய் ஒரு நீளமான பதிவு, திமுக இந்த பதிவுல கதறல் இன்னும் அதிகமாயிடுச்சு. தேர்தல் இன்னொரு கிட்ட வந்துச்சு இல்லைங்களா, கதறித்தானே ஆகணும். அந்த கதறல்ல சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போச்சு, போதைப் பொருள் பெருகி போச்சு, அப்படி ஆச்சுன்னு சொல்ற அந்த பதிவுல மிக முக்கியமான விஷயம், தமிழகம் எத்தகைய திசையை நோக்கி பயணிக்கிறது, எந்த மாதிரி ஆபத்தை நோக்கி போய்கொண்டிருப்பது என்பதை அதிர்வலையை ஏற்படுத்துகிறது. அதுவும் பாருங்க, இளைஞர்கள், இன்றைய இளைஞர்கள் போகின்ற பாதையை பார்த்தாலே அவருக்கு நடுக்கத்தை ஏற்படுத்துதான். அதை விட ஒரு கொடுமை, இன்றைய இளைஞர்கள் எக்கேடு வேணா கெட்டு போட்டோன்னு நினைக்கக்கூடிய வகையிலான ஒரு அரசுதான் இப்போது தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறதுன்னு வேமா சூசோ இல்லாம கண்ணாடிக்கு முன்னாடி நின்று எப்படிப்பா பேச முடியுதுன்ட்டு கேட்பாங்க இல்லைங்களா? ஏன் கேட்பாங்கன்னா, ஊருக்கு உபதேசம் செய்யுமா பள்ளி, அது போய் விழுமா கழுநீர் பானையில துள்ளி, ஓனான பார்த்து முதுகு கோணாலும் ஒட்டகம் சொல்ற கணக்காக இருக்கும்போது அந்த கணக்கை பார்த்து ஏங்க கண்ணாடிக்கு முன்னாடி என்ன பேசிக்கிறீங்கன்னு கேட்கத்தானே செய்வாங்க. இன்றைக்கு ஐயோ என்னப்பா இது, இளைஞர்கள் கெட்டு போறாங்களே அப்படின்னு கதறுகின்ற விஜய் இதை பார்த்து ஏன் கண்டிக்கலைங்க? ஓட்டுக்குலாம் விஜய் மட்டும்தான். ஸ்டாலின் வந்தா அடி விடுவோம், அந்த உதயநிதி ஸ்டாலின் வந்தா மண்டலே வெட்டி விழுவோம், சூடா சுண்டல் விஜய் மெண்டல் கொடூரமா கடவுளே. உடனே பாஞ்சி பறந்து வருவாங்க கடிக்கிறதுக்காக சாம்பிஸ் கூட்டம். ஏங்க என்னங்க இது, ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு பரிகாரமாகுமா? இது குறித்து என்னப்பான்னு கேட்டா இதை எடுத்து போட்டா என்னங்க அர்த்தம்னு சொல்லி, ஆமா அதை போன்ற இளைஞர்கள், சாம்பிஸ் கூட்டத்தோட தொடக்கம் தான் இதனுடைய முடிவு. இன்றைக்கு ரொம்ப உத்தமமாக இருக்கிற பெரிய வழிகாட்டி, நாளைய இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற தலைவனை போல, உத்தமரை போல கதறுகின்ற விஜய் சூடா சுண்டலு, விஜய் தம்பிக பூரா மென்டல் கொடூரமானவங்க. கடவுளே, யாரு முதல்வர் வந்தா அடி விழும், ஸ்டாலின் வந்தா அடி விடுவோம், அந்த உதயநிதி ஸ்டாலின் வந்தா மண்டலே வெட்டி விழுவோம், சூடா சுண்டல் விஜய் தம்பி மெண்டல் கொடூரமா. கேமராவுக்கு முன்னாடி ஓப்பனாகவே சட்டை கூட இல்லாம பேசந்து யாருப்பா? உங்க ஃபேன்ஸ் தானே. இதை குறித்து எப்பவாவது கண்டிச்சு, ஏங்க என்னங்க இது, என்னதான் நமக்கு வேண்டாத கட்சியாக இருந்தாலும், நம்ம அந்த கட்சியை எதிர்த்து அரசியல் செய்தாலும் இந்த மாதிரிலாம் கேவலமா பேசக்கூடாது.
பொதுவெளியில இப்படியா பேசுவீங்க? முதல்வரை அடிப்பேன், துணை முதல்வர் மண்டையிலேயே வெட்டுவேன்னு சொல்லி இதெல்லாம் ரொம்ப அஃபென்ஸ், கிரைம். மறுபடியும் இந்த மாதிரி மோசமான கருத்துக்கள் எல்லாம் நீங்க கேமராவுக்கு முன்னாடி பதிவு பண்ணீங்கன்னா அவங்க கைது செய்யறாங்களோ இல்லையோ, நானே பாருங்க புகார் கொடுத்து உங்களை தூக்கி உள்ள உட்கார வச்சிருவேன். இது என்னோட வார்னிங்னு சொல்லி ஒரு 4 நாள் வரியில என்றைக்காவது இந்த ஜாம்பிஸ் கூட்டத்தோட கதறலை பார்த்து இவர் கதறிருக்காரா? அவங்களை தட்டி கேட்டிருக்காரா? இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா, போஸ்ட் போடக்கூடாதுப்பான்னு சொல்லியிருக்காரா? இன்னைக்கு ஐயோ தமிழக இளைஞர்கள் எத்தகைய திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதே எனக்கு புரியலையே, தெரியலையே. கண்மூடித்தனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் இந்த தமிழ்நாடு அரசேன்னு கேட்கிற அதையே சேர்த்து கண்ணாடி முன்னாடி கேட்டுக்கோங்க. சார், மிஸ்டர் விஜய் சார், அங்க பாருங்க உங்க வண்டி, உங்க பிரச்சார வாகனத்துக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கும் இளைஞர்களோட வண்டி எங்க விழுது? உங்க பிரச்சார வண்டியோட வீலுக்குள்ள விழுது. அப்படியே விட்டு ஏத்தின்னு போயிருந்தானுங்கிறீங்க. இப்படி கூட்டம் கூட்டமாக குத்து குத்தா இருசக்கர வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்க வண்டிக்கு முன்னாடியோ பின்னாடியோ லெஃப்ட்லயோ ரைட்டோ வருகின்ற கூட்டத்தை பார்த்து என்றைக்காவது தட்டி கேட்டிருக்கீங்களா? ஏன்பா என்னப்பா அது? வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். உங்களெல்லாம் கஷ்டப்பட்டு உங்க பெற்றோர்கள் பெற்று வளர்த்து ஆளாக்கி எவ்வளவு பாடுபட்டு இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு வண்டிக்குள்ள வந்து விழுந்து உங்க வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்காகத்தானா உங்க பெற்றோர்கள் உங்கெல்லாம் வளர்த்தாங்க அப்படின்னு என்றைக்காவது 4 வார்த்தையில அட்வைஸ் பண்ணியிருப்பாரா இவரை ஃபாலோ பண்ற இந்த ஜாம்பிஸ் கூட்டத்துக்கு? அது எப்படி எக்கேடு கட்டு வேணா இன்றைய இளைஞர்கள் போகட்டும் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு அரசு. இதை பாருங்க, ஒரு பக்கம் இருக்கிறது இன்றைக்கு அந்த சூரஜை தாக்கிய 4 சிறுவர்களில் கைது செய்யப்பட்ட ஒரு சிறுவன் காட்டுற ரீலு, போஸ்ட் பண்ண அந்த ரீலையும், இன்னொரு பக்கம் விஜய் நடத்துகின்ற மாநாட்டில் பங்கேற்ற இந்த ஜாம்பிஸ் கூட்டத்தை சேர்ந்த கூட்டம். நேஷனல் மீடியா அவரை பேச விடாம அந்த ரீல்ல எப்படி ரீல்ஸ் காட்டுறானோ அந்த பையன் மாதிரியே பாருங்க இந்த டிவி கட்சியை சேர்ந்த நபரும் அப்படிதான் காட்டுறாரு. இந்த 2 கூட்டத்துக்கும் ஏதாவது வித்தியாசங்கதா? வித்தியாசமே இல்லை. நீங்க ஆழமா தோண்டி ஆணி வேற நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பாருங்க கைது செய்யப்பட்ட இந்த சிறுவர்களும் ஒன்னு பாருங்க டிவி கட்சியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப ஆழமான தீவிரமான விஜய் ஃபேன்ஸா இருப்பாங்க. ஆமாங்க, சும்மா சொல்லல. கேமராவுக்கு முன்னாடி பொதுவெளியில பேசுற அடிப்படையே இல்லாம வாய்க்கு வந்ததை பேசுவாங்க. அதை பாருங்க வீடியோ படமாக்கி வேமா சூசோ இல்லாம டிவிகே கட்சியோட அபிஷியல் பேஜ்லயே போஸ்ட் பண்ணுவாங்க. பெருமையா நினைப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ள இருக்கிற சிறுவர்களை வீடியோ எடுத்து பிளர் பண்ணி தான் முகத்தை காட்டணும்ன்ற ஒரு ரூல்லாம் கூட அவங்களுக்கு கிடையாது. சின்ன பசங்க கூட பாருங்க பேசுறத பெருமையா போஸ்ட் பண்ணுவாங்க, பேச கூட மறைக்காம. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? அது விஜயை ஃபாலோ பண்ற சாம்பிஸ் கூட்டமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ரீல்ஸ் வெறி பிடித்த கும்பலாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருக்குமே மூல காரணமாக இருப்பது எதுங்க? சினிமா மோகம். சினிமால ஹீரோ காட்டுகின்ற ஹீரோயிசம். படிக்க வேண்டிய வயசுல பட்ட பகல்ல கையில புத்தகத்திற்கு பதிலாக பெரிய பெரிய கத்தியோ அருவாலோ கொண்டு ரோட்ல வீரமா கம்பீரமா சுற்றுவதற்கு பெயர் தான் ஹீரோயிசம்னு இவங்க சினிமால காட்டுற அந்த ஹீரோயிசத்தை அப்படியே பாருங்க கொண்டு வந்து மனசுல ஏத்தின அந்த ஃபார்முலாவை சமூகத்துல வாழற மக்களுக்கு இடையில் கொண்டு போயிட்டு அப்ளை பண்றாங்க. இன்றைக்கு போதையை குறித்தும் மது அருந்துவதை குறித்தும் இளைஞர்கள் போகின்ற பாதையை குறித்தும் கவலைப்படுகின்ற மிஸ்டர் விஜய் காட்டுகின்ற ஹீரோயிசம் அடங்கிய திரைப்படத்துல எங்கேயாவது நல்ல விஷயத்தை கத்து கொடுத்துருக்காரா? தண்ணி அடிக்கிறதையும் ஸ்மோக் பண்றதையும் அது ஒரு பெரிய பெருமை மிகு விஷயமாக ஹீரோயிசம் காட்டி ப்ரமோட் பண்றதே சினிமா தான். இதை போன்ற பிரபலமான விஜயை போன்ற பிரபலமான ஹீரோக்கள் தான். எனக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்த ரசிகர்களுக்காக நான் சினிமாவே விட்டு கொடுத்துட்டு அரசியலுக்கு வரேன்னு கதறா இல்லைங்களா? மலேசியால போயிட்டு என்னமோ ஒட்டுமொத்த கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் ஒரு வீட்டு வாசல்ல நின்றுட்டு, தலைவா தமிழ்நாட்டை நீங்க தான் அடுத்து வாழ வைக்கணும், நீங்க இல்லைன்னா பாருங்க தமிழ்நாடே இல்லைன்னு கோடிக்கணக்கான மக்கள் விஜய் வீட்டு வாசலுக்கு முன்னாடி நீங்க அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிட்ட மாதிரி இவ்வளவு ஷோ காட்டுறாரு. எனக்காக அனைவற்றையும் விட்டு கொடுத்த எனது ரசிகர்களுக்காக நான் சினிமாவே விட்டு கொடுக்குறேன்ட்டு என்னமோ விடுதலை போராட்ட தியாகிகளோட வாழ்க்கை வரலாற்றை நடிச்சு மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு சேர்த்த மாதிரி இவரோட திரைப்படத்துல பில்டப் பண்றாரு. என்ன திரைப்படம் நடிச்சிருப்பாரு மிஞ்சி போனா இவரு? உங்களுக்கு பிடித்த காட்சி எதுன்னு கேட்டா என்ன காட்சின்னு சொன்னாரு? மாமியாருக்கு சோப்பு போடுற காட்சி. ரொம்ப அனுபவிச்சு நடிச்ச படம் இது. படம்னு சொல்ல போனா ரசிகன்ல அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இருக்கு. அதாவது பொண்ணு நினைச்சு மாமியாருக்கு வந்து பாத்ரூம்ல சோப் போட்டு அது ரொம்ப அனுபவிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். என்னமோ தேச தியாகிகள் குறித்த வாழ்க்கை வரலாற்றை மட்டுமே பாருங்க ஆரம்பம் முதல் கடைசியாக நடிச்சுங்கிற ஜனநாயகன் என்கின்ற திரைப்படத்தின் மூலமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த வீர தியாக திரைப்படங்களை குறித்து நடிச்ச மாதிரி பேசுறாரு, பில்டப் பண்றாரு.
நடித்தது எல்லாமே பாருங்க மோசமான கருத்துக்களை கொண்ட திரைப்படங்கள். இன்றைக்கு சிறார்கள் வாழ்க்கை எங்கே போகிறதுன்னு கவலைப்படுற விஜய் தான், அது சிறிய வயதில் கொலையே பண்ணா கூட, துருபிடிச்ச கத்தியை வச்சு குத்தி கொலையே பண்ணாலும் அவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு பெரிய தண்டனைலாம் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு பாடத்தை சினிமாவில் வச்சது யாருங்க? 17 வயசு பையனை வச்சு குத்த சொல்லுவேன். ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 3 வருஷம் தான். பார்த்துக்கோங்க, ஜூவினல் ஜஸ்டிஸ் ஆக்ட் பிரகாரம் ஒரு 17 வயசு பையன் துருபிடிச்ச கத்தியத்து குத்தி கொலையே பண்ணாலும் 3 வருஷம் தான், ஈஸியாக அடிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்கன்னு சொல்லி பாடம் எடுத்தது யாருப்பா? விஜயோட ரசிகர்கள் 17 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க தான் அதிகப்படியானவர்கள், அது எல்லாருக்குமே தெரியும். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இருப்பாங்க. அந்த கூட்டமும் பாருங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனால் அதிகப்படியானவர்கள் 17 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் விஜயை ஃபாலோ பண்ணுற ஃபேன்ஸு. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுற அந்த ஃபேன்ஸ் கூட்டத்தில் இதை போன்ற வெறியர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கிற 17 வயசுக்குள்ளே இருக்கிற வெறி பிடிச்ச கூட்டத்தில் இருக்கிறவங்க எத்தனை பேர் விஜய் கற்றுக் கொடுக்குற பாடத்தை எடுத்துக்கொண்டு, என்னப்பா அது நம்ம தலைவனே சொல்றாரு 17 வயசு கீழே இருக்கிறவங்க குத்தி கொலையே பண்ணாலும் 3 வருஷம் தான்ட்டு ஈஸியாக இப்படி போய் அப்படி வந்துருவோமே அப்படின்ற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்ததே இவரை போன்ற ஹீரோயிசம் காட்டுற ஹீரோ தான்ப்பா. இதை குறிப்பிட்டு தான் சொன்னது, ஊருக்கு உபதேசம் செய்யுமா பள்ளி அது போய் விழுமா கண்ணீர் பானையில் துள்ளின்ற வகையில் ஓனானை பார்த்து முதுகு கோணல் ஒட்டகன்னு கண்ணாடியை பார்த்து சொல்கிற மாதிரி இவர்களை போன்ற ஹீரோக்கள் காட்டுற ஹீரோயிசத்தை பார்த்தே வளர்ந்த வெறி பிடிச்ச கூட்டங்க இதெல்லாம். சினிமாவில் நடிகர்கள் ஹீரோயிசம் காட்டுறதுக்காக கோடிக்கணக்கான சம்பளத்தை வாங்கி கொண்டு காட்டுற ஹீரோயிசத்தை நிஜ வாழ்க்கையில் இவரை ஃபாலோ பண்ணுற கூட்டங்கள்லாம் எடுத்துக்கொண்டு நம்மளும் ஹீரோ ஆகலான்ற நினப்பில் இப்படி ஊருக்குள்ளே தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு எக்ஸாம் இருக்கே தேவை கிடையாது லீவ் போட்டேன், ஸ்கூல் இருக்கே தேவை கிடையாது லீவ் போட்டேன், காலேஜ் இருக்கே தேவை கிடையாது லீவ் போட்டேன், எனக்கு எதுவுமே வேண்டாம், ஒன்லி வாண்ட் விஜய் 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 விஜய்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஜாம்பிஸ் கூட்டத்துக்கு முதல்ல அட்வைஸ் பண்ணிட்டு அதற்கு பிறகு சம்பந்தியும் சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில் ஒரு மட்டைகளாக இருந்து வெளியே வந்து ஊருக்குள்ள வந்து அட்வைஸ் பண்ணுங்க, தப்பே கிடையாது. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க என்ன நினைக்கிறோம்னா, இல்ல நாங்க இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாடே என்ன நினைக்குதுன்னா, கண்டிப்பாக இந்த திருத்தணி சம்பவத்தை ஏற்படுத்திய இந்த சிறுவர்கள் விஜய் என்கின்ற ஒரு நடிகரை ஃபாலோ பண்ற ஜாம்பிஸ் கூட்டத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் நினைக்கிறாங்க என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து, முக்கியமா திருத்தணி சம்பவத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.